பிரவேசித்து அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையும் பகிர்ந்து ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, மத்தேயு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13. மத்தேயு 10:12-13 வாசிங்க. நீங்கள் ஆண்டவர் இங்கே சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்த வேண்டும். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் வந்து பலிக்க கிடவது. அபாத்திரமாய் தகுதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துல திரும்ப கிடவது. அப்போ ஒரு வீட்டை, ஒரு நபரை நாம் வாழ்த்த வேண்டும். ஆசீர்வதியுங்கள், சபியாதருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வசனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எந்த நபருக்கும் ஜெபிக்கிறோம், அவருடைய நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம், வீடுகளுக்கும் ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், அந்த வீடு பாத்திரமாக இருக்க வேண்டும். அதற்குரிய தகுதியில் இருந்தால் அது அவர்களுக்கு வலிச்சிடும். தகுதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்ன அந்த ஆசீர்வாதம், அந்த காரியம் உங்களுக்கிட்டே திரும்பி வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் பொதுவாக என்னை பொறுத்தவரையில் யாருக்கும் எந்த சூழ்நிலையில் ஜெபித்தாலும் அவர்களை பாத்திரவான்கள் ஆக்குகிற ஒரு கடமை இருக்குது இல்லையா? இது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க இவர்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட, அவர்கிட்ட இல்லைன்னா இவர்கிட்ட ஜெபிச்சா காரியம் நடக்கும்னு தான் பொதுவாக நினைக்கிறேன். அது அவங்க நம்பிக்கை. ஆனால் ஊழியக்காரலாகி எனக்கு தான் தெரியும், இல்லை, அதுக்கு ஒரு பாத்திரவான்களை அவர்கள் இருக்க வேண்டும், தகுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அப்படி தகுதி உள்ளவனை பார்த்து ஜெபிக்கணும்னா இப்போ யாரை போய் ஜெபிக்கிறது? அப்படி பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்மிடத்தில் வருகிறவர்களை தகுதிப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை பாத்திரவான் ஆக்கும்படியான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்பதுதான் சபையாய் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிற அனுபவம் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். மற்ற இடங்கள்ல எல்லாம் அவங்க இதெல்லாம் பார்க்கல. இந்த கோடங்கி வருகிறான், வேறு ஆளுகள் வருகிறார்கள், நீ நல்லவனாயிரு, நீ யோக்கியனாயிரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவதில்லை. ஆனால் இயேசுவின் சபையாய் கட்டப்பட்டு வரும்போது இந்த அடிப்படையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அது என்ன பகுதின்னு மத்தேயு 8:8லிருந்து 10 வரை. சரி, அந்த சம்பவத்தை நான் சொல்லுவோம். ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி, இத்தாலிய பட்டாளத்தில் அவன் ஒரு அதிகாரி. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ரோமர்கள் ஆட்சி செய்த காலம். இந்த இராணுவத்தினர் தான் இவர்களை அடிமைகளாக கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அடாவடித்தனமாக நடப்பாங்க. எந்த வீட்லேயும் நுழைவாங்க, எதையும் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கள யாரும் கேட்க முடியாது இல்லையா? அந்நிய ஆட்சியினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த காலம். அந்த அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்தவன் தான் இந்த 100க்கு அதிபதியாகிய இந்த மனுஷன். இவன் இயேசுகிட்ட வர்றான். அவனுக்கு வீட்டில் வேலைக்காரனுக்கு திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் வர்றான். வரும்போது ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, சரி, நான் அவன் வீட்டுக்கு வருகிறேன். எங்கே வருகிறேன்? அவன் வீட்டுக்கு வருகிறேன், வந்து நான் அவனுக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ தான் அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தையை கேட்குறோம். வாசிங்க. பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, அந்த வார்த்தையை நல்ல கவனி, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு வார்த்தை மட்டும் இங்கேருந்து சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொன்னாவான். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய இராணுவ அதிகாரி. இந்த யூதர்களை அடிமைகளாக தான் வச்சுருக்கான். என்ன வேணாலும் செய்வான். இந்த இயேசு அந்த யூத வம்சத்தில் வந்த ஒரு தேவகுமாரனை தான் இருக்கிறார். அவர்கிட்ட வருகிறான். இப்போ நாம் அடிமையாக வச்சுருக்கவங்க அப்படின்லாம் பார்க்கல.
இயேசுவை பற்றி அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்ததுனால அவன் இயேசுகிட்ட வர்றான். இயேசுவும் சரிப்பா, நீ எல்லாம் எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற, அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலை, சரி நான் வர்றேன், வந்து சவம் கொடுக்குறேன். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறேன், ஐயா நான் ஒரு பெரிய அதிகாரி, என்னுடைய அரசாங்கத்தில் நான் ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறேன், அதெல்லாம் சரிதான், ஆனால் நீர் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதெல்லாம் சரி, ஆனால் நீர் என் வீட்டு அடிமை, யூதர்களை அடிமையாக வச்சுருந்த ஒரு அதிகாரி சொல்கிறேன், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. நீர் பாத்திரம் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தகுதி உமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லல. பார்த்துடுங்க, நீர் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தகுதி எனக்கு கிடையாது. அல்ல இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் தனக்கு பின்னால் போன ஜனங்களை திரும்பி பார்த்து சொன்னாராம், எனக்கு சொந்த ஜனத்தாருக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு அனுபவத்தை காணல. எனக்கு சொந்த ஜனங்கள் கூட எந்த அளவு எனக்கு மரியாதை தரல, அந்நியன். அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எனக்கு தகுதி இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாப்பா, அவனுடைய தாழ்மையை, விசுவாசத்தை, தன்னை ஒப்புக்கொண்ட அந்த நிலைமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, சரி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது என்று சொன்னார். அந்த நேரமே அந்த வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு வீடு பாத்திரமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வாழ்த்துதல் எல்லாம் பலிக்கும் அப்படின்னு சொன்னதும் இதே ஆண்டவர் தான். இப்போ நான் பாத்திரம் இல்லாத ஒருத்தனுக்கு அவனை தகுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரை கண்டோடனே தாழ்த்தினோடனே, சரிப்பா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், சரி நீ விரும்புகிறது ஆக கிடாது. இப்போ அந்த நேரமே அவன் சுகமாயிட்டான். தொடர்ந்து என்ன நடந்திருக்கோன்னு சொன்னால், அந்த 100க்கு அதிபதிக்கு இயேசுவின் மேல் அதிகமான அன்பு வந்திருக்கோம், மரியாதை வந்திருக்கோம் இல்லையா? அவரை அதிகமாய் அவன் வர நாட்களில் சேவிச்சிருப்பான். நீ தகுதி இல்லாதவன்னு நீயே சொல்லியாச்சு, அதனால் உனக்கு ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அது சரியாக இருந்திருக்காது. அப்போ அவர் சொல்லார், சரி நீ ஒப்புக்கொண்டா இல்லையா, நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வீட்டை ஒரு தகுதிப்படுத்துகிற எல்லைக்குள் ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாமெல்லாம் தகுதியாக இல்லை என்பது நமக்கு தெரிந்தாலும், ஆண்டவரே நான் தகுதி இல்லை தான், எனக்கு தகுதிப்படுத்தும், நான் தகுதி குறைவாக தான் வந்திருக்கேன், இப்போ எனக்கு தேவை இருக்கு, வர நாட்களில் நான் தகுதி அடைஞ்சிருவேன், என்ன செஞ்சிருவேன், தகுதி அடைஞ்சிருவேன். அப்போது முதலாவது நான் தகுதி அடைவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்தில் 8-9, லூக்கா 19:8-9, சகேயு என்ற மனுஷன், இவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க விரும்பினான். காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். இயேசு நேர வந்து அதில் நிற்கிறார், மரத்துக்கு கீழே நின்றுட்டு மேலே பார்க்கார். அல்லேலூயா. அவன் சொல்லி விடல, நான் இந்த மரத்துக்கு மேலே ஏறி இருக்கேன், இயேசு விட்டங்க வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி விடல. இயேசு அதை அறிந்தபடினால அவர் கிட்ட வந்து, சகேயுவே, அவனுக்கு பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, சகேயுவே சீக்கிரமாய் பார்க்க போனவன், அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போனவன். ஒருவேளை அவனுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது அந்த இடத்துல சொல்லலை. இயேசு செய்த அற்புதங்கள், அவர் மூலம் ஏற்படுகிற விடுதலை எல்லாம் அவன் கேட்டிருந்தான், கேள்விப்பட்டிருந்தான். இவர் எப்படிப்பட்டவரோ, இவரை பார்க்க முடியுமா, இவர்கிட்ட போக முடியுமா, இவர் ஒரு வேளை என் வீட்டுக்கு வருவாரா, அவனுக்குள்ளே ஓடி இருக்கலாம், நினச்சிருக்கலாம் அப்படின்னு தான். சரி குள்ளன் ஜனக்கூட்டம் மரத்தில் ஏறி அவர் சரியாக ஒன்று பார்ப்போம், உயரம் இருந்தால் தான் சரியாக பார்க்க முடியும் என்று முயற்சி பண்ணும்போது ஆண்டவரே சொல்லுகிறார், இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். அல்லேலூயா. நான் இன்று உன் வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லிட்டார். அங்கே போனோன்னா கூட உள்ள ஆளுவெல்லாம் சொல்லாவ, போயும் இந்த பட்டுப்பாவி பயலுக வீட்டுக்காக போனோம், இவன் வரி வசூலிக்கிறவன், ரோம அரசாங்கத்துக்காக தன்னுடைய சொந்த ஜனத்தார் இடத்துலேருந்து கண்மூடித்தனமாக வரி பிரித்து அவனோட கொடுப்பான். சரியா, சும்மா பறவனுக்கிட்ட எல்லாம் வரி வாங்குவாங்க. அப்போ அப்படி இன துரோகி, யார் இன துரோகி, தங்களுடைய இனத்துக்கு துரோகி,
அப்போது இவன் வீட்டுக்கு இயேசு எப்படி போகலாம், ஒரு நல்ல மனுஷன் எப்படி போகலாம்? ஒருதான் சொல்லுகிறான், நேரு நல்லவர், ரொம்ப விசேஷமானவர், என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைங்கிறான். இன்னொருத்தனுக்கு வீட்டுக்கு தகுதி இல்லைதான், அவரே சொல்லுறார் நானே வாரேன் அப்படின்னு போகிறார். போகும்போது அவங்க முறைக்கிறாங்க. இப்போ இயேசு சகைவு இடத்துல நீ பெரிய பாவியாகும், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னுலாம் சொன்னது மாதிரி அந்த பகுதியில் இல்லை. ஆனால் இந்த சகைவுக்கு என்ன உண்டாச்சு, ஒரு உணர்ச்சி உண்டாச்சு. மற்றவங்க எல்லாம் சொல்லு, சரிதானே நான் பாவி தானே, நான் அநியாயமாக வரி வசூலிக்கிறவன் தானே அப்படின்னு அவனுக்கு உணர்வு உண்டாச்சு. அவன் சொல்லுகிறான், நான் என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், எதையாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளை தனியாய் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லிட்டான். சொன்னோன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ என்ன நடந்தது, ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனபோது அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது. அல்லையோ, ஒரு வீடு எப்படி தேவனுக்கு முன்பாய் தகுதி உள்ளதாய் பாத்திரமானதாய் மாறுகிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஒருவன் நான் தகுதியற்றவன் என்று சொன்ன போதே அவனுக்கு நன்மையை கொடுத்து அவனை தன்னுடைய தகுதிக்கு, சீஷத்துவ தகுதிக்கு அழைக்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். இங்கே இவர் யார் என் வீட்டுக்கு வருவாரா என்று ஏங்கி இருக்கலாம், அவரே போய் அது நிமித்தம் அவனே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை பார்க்குறோம். அந்த வீடு தேவனுக்கு பாத்திரமாய் மாறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். சரி, இப்படி தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்து பாத்திரவான்களாய் மாறும்படி, தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி அப்படி செய்கிறார். புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் கேட்டதெல்லாம் அவர் தந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறதுக்கில்ல, நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே, தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நமக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும், என்னைக்கும் இப்படி தகுதி இல்லாமல் தான் இருப்பேன், அவர் அதை செய்வார் இதை செய்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் அந்த சகைவு சொன்ன மாதிரி எதையாவது உமக்கு பார்வையில் பாவமாய் குற்றமாய் தகுதி இல்லாததாய் இருந்தால் அதை சரி பண்ணி விடுகிறேன், அதுக்கு என்ன, அது எப்படி ரீபே பண்ணணுன்னாலும் நான் அதை திருப்பி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிஞ்சிருக்கணும். அடுத்தது ஒரு விஷயத்துக்கு போனோம். அது மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 43 நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு வீடு, ஒரு சூழ்நிலை, அங்கே சாபங்கள் இருக்கிறது, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொன்ன காட்டிய வழிமுறைப்படி அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது, சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை வந்துட்டு. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த பிசாசின் ஆளுகை எல்லாம் வெளியே போன பிறகு அது திருப்பி வந்து பார்க்குமா. பார்க்கும்போது இப்போ வீடெல்லாம் வெள்ளை அடிச்சிருக்கு, சுத்தப்படுத்தி இருக்கு, அருமையாக இருக்குது, காலியாக இருக்குது. ஒரு வார்த்தையை அதில் நீங்கள் புரிய வேண்டும். இப்போ வீடு எப்படி இருக்குது, வெறுமை. தட்ஸ் தி பாயிண்ட். அந்த வேர்டு வெறுமை, அதுதான் முக்கியம். வெறுமையாக இருந்தது என்றது தான் கவனத்தில் கொள்ளணும். பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கு, லைட்டெல்லாம் போட்டாச்சு, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, கலரெல்லாம் அடித்தாச்சு, வீட்டை புதுசாக்கியாச்சு. ஆனால் வீடு எப்படி இருக்குது, அதுதான் விஷயம். வெறுமையாக இருக்கிறது. பார்த்தா வெறுமையாக இருக்குது. இனி என்ன செய்வோம், அது வெளியே போய் வனாந்தரங்களில் அலைஞ்சு தன்னை விட பெரிய பிசாசு வேறு பிசாசுகளையும் சேர்த்துக்கிட்டு இனி என்ன செய்யணும், வெறுமையாக தானே இருக்குது, நம்ம போய் குடியிருப்போம் என்று சொல்லி அங்கே குடியிருக்க ஆரம்பிக்குமா. அப்போது அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமை விட அதிக கேடு. பார்த்தீங்களா, ஆண்டவர் நன்மை செஞ்சார், எனக்கு சுகம் தந்தார், விடுதலை தந்தார், ஆசீர்வாதம் தந்தார், இதெல்லாம் நம்பினோம், செய்தோம். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு, முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடாகி போச்சு. ஏன் காரணம் என்னது, அந்த வீடு வெறுமையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. அப்போ நம்முடைய வீடு
வெறுமையாய் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 3:15 1 தீமோத்தேயு 3:15 படிக்கும்போது அந்த வீடு சத்தியத்துக்கு இல்லை 1 தீமோத்தேயு 3:15 2 தீமோத்தேயு ஓகே தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வார்த்தையை பார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இந்த வீடு இது வறுமையான வீடு இல்லை. முதல்ல ஒரு வறுமையான வீடு பார்த்தோம். இது வறுமையான வீடு இல்லை, இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயம்னா என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கு. அப்போ எங்கே தேவனுடைய ஆவியினுடைய ஆளுகை இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் தேவாலயம். ஒரு கட்டடம் இல்லை, சிலுவை நாட்டி இருக்கிறதில்ல. எங்கே தேவனுடைய பிரசன்னம் ஆவி அது இருக்குதோ அதுக்கு பேர் தான் தேவனுடைய ஆலயம். அந்த வீடு தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுனா தேவன் வாசம் பண்ணுகிற இடம்னு அர்த்தம். அந்த வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அது யாருக்கு வீடு? அது கொஞ்சம் மேலே வாசித்தீங்கன்னா அது யார்? ஆக்கில்லா புஷ்கல்ல அது யாருக்கு? ஓகே, அது அந்த இடத்துல வீடு சொல்லலை. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும், அதில் சொல்லலை. அது என்னன்னு சொல்லுறேன். இப்போ தான் இந்த மாதிரி சபை கட்டடங்கள்லாம் கட்டி ஆராதனை எல்லாம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆதி காலத்தில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீடும் சபை வீடாக இருந்தது. இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியிலே தான் செயலிலே இருந்தது என்பதுதான் இங்கே முக்கியமான காரியம். அப்போ வறுமையாக இருக்கக்கூடாது, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். தேவன் வாசம் பண்ணணும்னா அதில் சத்தியத்துக்கு தூணுன்னு போட்டிருக்காங்க. தூணுன்னா தாங்கி நிறுத்துகிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் தூண். சத்தியத்தை தாங்கி நிறுத்துகிற, தேவ சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிற, உயர்த்தி காண்பிக்கிற, அதை தாங்கி நிற்கிற வீடுன்னு சொல்லியிருக்கு. சத்தியத்தை பலமாக தாங்கி நிற்க, இல்லைனாக்கள் விழுந்துடும். அப்போது சத்தியத்துக்கு கவனிங்க, நீங்கள் கவனிங்க, சத்தியத்துக்கு தூணாக இருக்கிறது. அப்போ சத்தியம் என்றால் அது 8 யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதரிடத்திலே நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள், இதுதான் சத்தியம், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்போ இயேசுனுடைய வார்த்தைப்படி, அப்போஸ்தலருடைய உபதேசங்களின்படி வாழ்வதுதான் சத்தியத்தை தாங்கி பிடிக்கிற அனுபவம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில், இயேசுவின் சுவிசேஷத்துக்கு ஏற்ற நடைமுறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சத்திய ஆவியானவர் அங்கே வருகிறார். சரிதானே? அப்போ இயேசுவின் சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு தொடர்பு இல்லாத, அதுக்கு எதிரான காரியம் இருந்தால் என்ன இருக்கும்? சத்தியத்துக்கு எதிரான என்னது? பொய். பொய்க்கு அதிபதி என்னது? பிசாஸ். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாஸ். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. உங்கள் வீடு பாத்திரமாய் தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் சத்தியம் இருக்க வேண்டும், இயேசுவின் வசனம் இருக்கணும், இயேசுவின் சத்தியம் இருக்கணும். இயேசுவின் சத்தியம் இருந்தால் மட்டும்தான் அங்கே சத்திய ஆவியானவர் இருக்க முடியும். வீடு எப்படி இருக்கப்படாது? வறுமையாக இருக்கப்படாது. அல்லேலூயா. அங்கே சத்தியம் இருக்கணும். வறுமையாக இருக்கப்படாது, சத்தியம் இருக்கணும். அதே நேரம் பொய்யும் இருக்கப்படாது. சுவிசேஷத்துக்கு எதிரான விரோதமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது நம்முடைய வீடுகளில். புரியுதா நான் சொல்லுது? இங்கே புரிஞ்சா நல்லது. ஓகே, அவர் உண்மை உள்ளவர், உண்மை பேசுவார். பொய்யன் பொய் தான் பேசுவான். அப்போ சத்தியத்துக்கு எதிரான காரியங்கள் நம்ம வீடுகளில் இருந்தால் அங்கே பொய்யின் ஆவி ஆட்சி செய்யும். பிசாசுனா போகாது. கருவாடை கட்டி போட்டுட்டு பூனையை விரட்டுனா போகுமா? அது இப்படி போய் அப்படி வரும், அப்படி போய் இப்படி வரும். சரிதானே? அப்போ முதலாவது சத்தியம் இருக்கும்போது சத்திய ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த வீட்டில் வந்துடும்.
சத்திய ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த வீட்டில் வந்துடும். புரியுதா நான் சொல்லுது? இப்போ இப்படி வீட்டு கூட்டம் வைக்கிறோம், ஜெபம் நடக்குது, பிரசங்கம் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால மட்டும் அந்த வீடு பாத்திரமாக மாறிடாது. நான் சொல்லுறது புரியுது இல்லையா? அதனால் மட்டும் பாத்திரமாக மாறிடாது. அதனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். சத்தியம் இருக்கணும், வறுமையாக இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அப்போ சத்திய ஆவியாகிய தேவன் ஆலயமாக்கிடுவார். அப்போ வீடு நீங்கள் ரோமர் 16:5 நீங்கள் படிக்கும்போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தாருடைய வீட்டை குறித்து வாசிக்கிறோம். அந்த வீட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்க. போதும். எங்கே கூடி வருது சபை? வீட்டில். அதான் சொன்னேன், சபைங்கிறது இன்னைக்கு தான் கட்டடமாக பார்க்குறோம். ஆதி திருச்சபையின் காலத்தில் வீடுகள் தான் சபை. வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அவன் நம்முடைய வீடு தேவனுடைய சபை என்கிற அந்தஸ்தில் இருக்கணுமா? இப்போ புரியுதா? அடுத்தது ஏதோ குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டணுங்கிறது இல்லை, அது தேவனுடைய சபை என்கிற அந்தஸ்துக்குரியதாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். நீங்கள் பிலோமோனுக்கு எழுதுன சரி, பிலோமோன் வாசிங்க. பிலோமோன் 1:2 படிங்க. பிலோமோன் 1:2 அந்த வார்த்தையை நீங்கள் படிங்க. சரி, அதை கிரகிக்கணும். சும்மா பொழுதுபோக்கு மாதிரி இந்த காரியம் நடக்கக்கூடாது. பிலோமோன் 1:2 படிங்க சீக்கிரம். உம்முடைய வீட்டில் ஆமாம். அப்போ பிலோமோனுக்கு வீட்டில் என்ன கூடி நடந்திருக்கு? சபை நடந்திருக்கு, கூடி வந்திருக்காங்க. அங்கே முக்கியமான 2 நபருக்கு பேர் எழுதியிருக்கு இல்லையா? மேலே சொல்லு, என்ன பேர்? என்னது? அப்பியாள், பிலோமா, அர்க்கிபால். சரி, 2 பொம்பளைகளுக்கு பேர் அதில் எழுதியிருக்குல்ல. எங்கே? அந்த வீட்டில் கூடி வர்ற முக்கிய விசுவாசியாக இருந்திருக்கலாம், ஊழியக்காரர்கள் எல்லாட்டும் இருந்திருக்கலாம். அங்கே சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வீடு தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கணும், வறுமையாக இருக்கக்கூடாது, ஆவியானவர் வாசம் பண்ணணும். சத்தியத்துக்கு தூண், சத்தியத்துக்கு சாட்சி இல்லையா? நீங்களே எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள். சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிற அனுபவம் இருக்கணும். ஒரு அடிப்படை புரிஞ்சிட்டு இல்லையா? சரி, இப்போ வீடு என்ன ஆச்சு? தேவனுடைய வாசத்தில் ஆச்சு, சபை ஆச்சு, ஜனங்கள் கூடி வருகிற சூழ்நிலை ஆச்சு. இங்கே என்ன நடக்குதுன்னா எபிரேயர் 10:24-25. எபிரேயர் 10:24-25 படிங்க. 24-25. மேலும் நல்ல கவனிக்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவோம். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. இப்போ என்ன பார்த்தீங்க? முதல்ல வீடு, நம்முடைய வீடு பாத்திரமாக இருக்கணும்னு தான் செய்தி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வீட்டில் போனால் அந்த வீட்டை வாழ்த்தணுமா? பாத்திரம் இருந்தால் அந்த சமாதான வாழ்த்தல் அங்கே தங்குமா, இல்லைன்னா திருப்பி வந்துடுமா. இதுதான் வசனம். இப்போ வீடு பாத்திரமாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது சத்தியத்துக்கு தூணாய், சத்தியத்தை சாட்சி கொடுக்க வீடாக, சாட்சியோட நடக்கிற வீடாக இருக்கணும். அப்போ சத்திய ஆவியானவர் அங்கே வந்துடுவார். அப்போ அது தேவ ஆலயமாயிருது. வீட்டில் தான் கூடி வந்தாங்க ஆதி திருச்சபை, இந்த மாதிரி கட்டடத்தில் இல்லை. ஓகே, இப்போ அப்போ கூடி வருகிற சபைன்னு ஆகும்போது எதுக்கு கூடி வரணும்? சபை கூடி வர்றதில் எதுக்கு விட்டு விடக்கூடாது? நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு, ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு, நற்கிரியை செய்வதற்கு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்கு, ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதற்கு நாம் அங்கே கூடி வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 4:8-9 சீக்கிரம் 1 பேதுரு 4:8-9 படிச்சிருங்க. இயேசுவினுடைய பிரதான சீடராகிய பேதுரு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். சரி, போதும். அப்போ அன்புக்கும் சபை கூடி வருதுன்னா சாமி கும்பிட போகிற இடம் கிடையாது. இன்னைக்கு அப்படி தான் நினச்சிட்டாங்க. ஆராதிக்க போகிறோம், ஏதோ ஒரு சாமியை ஆராதிக்க போகிறோம். நபர் அந்த கான்செப்டில் இங்கே சபையை பற்றி பேசலை. தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு சபைங்கிறது உண்மையை சொல்ல போனால் அது ஆராதிக்கிற இடம் இல்லை, அது அன்பு, ஊக்கமாய் அன்பு கூறுகிற இடம்.
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற இடம். ஒருவருக்கு நீங்கள் ரோமர் 12:9 போங்க 13 வரை. ரோமர் 12:9. ஏன் எப்படி என்றால் இல்லை 12:9 ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதால் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாருங்கள் செய்யுங்கள். சந்தோஷமாக இருங்கள். உபத்திரம் உறுதியாக தெரிஞ்சிருங்க. நல்லா கவனிச்சிங்களா? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ஒரு வீடு பாத்திரமாக இருக்கணும். அது தேவனுடைய சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அது சத்திய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கணும். அது தேவனுடைய வீடாக இருக்கிறதுனால அங்கே சபை என்கிற சூழலினுடைய ஒரு அடிப்படை இருக்கணும். அப்போ சபை என்கிற அடிப்படைக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் இருக்கணும்? சும்மா சாமி கும்பிட்டுட்டு போகிறது மாதிரி இல்லை. இந்த குணங்களும் கனிகளும் செயல்பாடுகளும் நிறைந்ததாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சபை. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு சபைங்கிறது கட்டடம் கட்டி ஆராதிக்கிற இடம் இல்லை. இந்த மாதிரியான கான்செப்ட், இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிற சூழலுக்கு பேர் தான் என்னது? சபை. அது வீட்டு சபையாக இருந்தாலும் சரிதான், ஸ்தாபன சபையாக இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரியான கான்செப்ட் இல்லைன்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் பல காரியங்களை விசுவாசிச்சிருவோம், கேட்போம், ஜெபிப்போம், சத்தம் போடுவோம், எல்லாம் செஞ்சாலும் அதனுடைய முழு பலனை நாம் அடைய முடியாது. இல்லையா? ஏன்னா சபைக்கு தன்மை இல்லை. கட்டடம் இருக்குது, டைமுக்கு ஒர்ஷிப் இருக்குது, பாட்டு இருக்குது, கேசியோ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? தேவன் ஆலயமாக வாசம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சராய் அது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் அது நம்முடைய வீடானாலும் சரிதான், அது சபையானாலும் சரிதான், இந்த அடிப்படையில் இருக்கிறதான்னு நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா அந்த அடிப்படை என்ன செய்யுங்க? நீங்கள் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கொலோசர் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பாருங்க. 17ஆம் வசனத்தில் பாருங்க. 13 மன்னிக்கும் 13 உண்டானால் மன்னித்தது போல மன்னியுங்கள். எல்லாவற்றின் மேலுள்ள கட்டாகிய தரித்து கொள்ளுங்கள். சரி, போதும். பத்திலா என்னெல்லாம் விஷயம் இருக்குது நம்மகிட்ட? இது இருக்குதா? இந்த அனுபவத்தில் எந்த அளவு வளர்ந்துருக்கு? நாங்கள் 25 வருஷம் விசுவாசிகள் பாஸ்டர், நீங்கள் நிசாரமாக நினச்சப்படாது அப்படிலாம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த அனுபவத்தில் எவ்வளோ வளர்ந்தோன்னு தெரியணும் இல்லையா? இல்லையா? அது கலாத்தியர் 6:2 ஒரு வசனம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6:2 படிங்க. கலாத்தியர் 6:2. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து, அந்த வார்த்தையை பார். கிறிஸ்துவன் பிரமாணம்னா என்னதான்? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவன் பிரமாணத்தை. அப்போ இவ்வளவு நேரம் நான் பல வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவன் பிரமாணம். இல்லையா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுது, இந்த இயேசு ஆராதனைன்னு சொல்லுது ஒன்றுக்கும் உதவாது, வேஸ்ட். இந்த பிரமாணத்துக்குள்ளே பாருங்க. கிறிஸ்து இயேசுடைய சிந்தைன்னு சொல்லியிருக்குல்ல, எபேசியர் 2:5. கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இந்த சிந்தையும் இந்த தன்மையும் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவன் பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய அதிகாரம், கிறிஸ்துவனுடைய அங்கீகாரம், கிறிஸ்துவனுடைய விடுதலை, கிறிஸ்துவன் பரிகாரம் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலோ குடும்பங்களிலோ சபைகளிலோ இது ஒன்றும் இல்லாததுக்கு என்ன காரணம்? இது ஒன்றும் இல்லாததுனால தானே. விக்கிரக ஆராதனை மாதிரி ஒரு சாமி ஆராதனை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அந்த பகுதியை அங்கே வச்சுக்கிட்டு இப்போ இந்த பகுதிகளெல்லாம் சிந்திக்கணும். என்னுடைய வீடு பாத்திரமாக இருக்க வேண்டும், நன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கணும். அது தேவ வீடாக இருக்கணும், ஜப வீடாக இருக்கணும். ஒவ்வொரு வீடும் ஜப வீடு தான். இந்த கான்செப்டில் எது குறைவுபடுகிறது? சத்தியத்தில் குறை இருக்கா? இயேசுவும் அப்போஸ்தலர்களும், அது என்னது? எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல். இதுதான் சத்தியம். இயேசு சொன்ன செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்ன செஞ்சது. இந்த அடிப்படை சத்தியம் இருக்கிறதா? அது நீங்கள் வசனம் இருக்குது, நீங்கள் எல்லாம் பைபிளை வாசிக்கும் போது தெரிஞ்சிடும். அதை சரிப்படுத்தணும். சத்திய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறாரா? அதை நீங்கள் சரிப்படுத்தணும். சத்திய ஆவியானவர்னு சொன்னால் ஆவி கிட்ட கனிகள் இருக்கிறதா? அப்படி தானே பார்க்கணும். இது மாங்காய் காய்ச்சல் தான் மாமரம், தேங்காய் காய்ச்சல் தான் தென்னை மரம்.
அப்போ பரிசுத்தாவி வந்தால் ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். இந்த குணம் இருந்தால் என்ன ஆவி? என்ன ஆவி? சத்திய ஆவி, பரிசுத்த ஆவி. பொய்யின் ஆவி வந்தால் அதுக்கு மேலே இருக்கு இல்லையா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், நிறைய இருக்கு இல்லையா பட்டியல்? அதுக்கு மேலே 19, 20 இருக்குது. சரியா? இப்போ நம்மகிட்ட இது இருக்குது. அப்போது இந்த கனிகள் மூலம்தான் நமக்குள்ளும் நம்முடைய சூழ்நிலையிலும் சத்திய ஆவி இருக்கிறது என்பதை நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். இப்படி இந்த காரியங்கள்னால் நிறைந்திருக்கணும். அந்த வீடு வறுமையாக இருந்ததுனால தான் பிசாசு வீட்டை வச்சு போச்சு. ஜோம்ப எல்லாம் போட்டு எடுத்து என்ன ஆச்சு? பிசாசு பெய்யாச்சு. இப்போ திருப்பியும் பிரச்சனையாக இருக்குது. பிரசங்க யாருன்னா என்ன ஆச்சு? அது 7 எண்ணத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லை ஒன்று போய் வந்து பார்த்தது காலியாக தான் இருக்குது. பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு, லைட்டு போட்டிருக்கு, காலியாக இருக்குது. அப்போ பார்த்து நமக்கு உட்காரதுக்கு இடம் இருக்குது, சேரெல்லாம் காலியாக இருக்குது. போனால் ஆளுக்கு ஒரு சேர் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது 4, 7 எண்ணத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து சுகமாக உட்காந்துட்டு. இப்போ 2வது வீடு என்னது? அது காலியான வீடு இல்லை, தேவா சத்தியம் இருக்கிற வீடு, சத்திய ஆவியானவர் இருக்கிற வீடு, சத்திய ஆவிக்கேற்ற செயல்பாடுகள் உள்ள வீடு. அங்கே வந்து பார்த்தா காலி இல்லை. இதை சில வீடெல்லாம் எழுதி போட்டிருப்பாள் ஆவியின் கனி 9. அப்போ 9 எண்ணம் இருக்குங்க. சரியா? 9 நாள் உள்ள இருக்குல்ல, அது ஒரு ஐடியா தானே. அப்போ காலியாக இல்லை, இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ள போகிறது அப்படி வெளியே தான் நிற்கணும். இல்லை புரியுதா நான் சொல்லுது? இதுதான் கிறிஸ்துவின் அனுபவத்தின் அடிப்படைங்கிறத புரிஞ்சிருங்க. பிசாசுக்கு தெரியும் வெளியே தான் நிற்கணும், இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. பின்ன வாய்ப்பு உண்டாக்கணும். யோபுட்ட போய் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலையை திறந்து விடுவீர, அங்கேயாவது நான் உள்ள போய் பார்க்குறேன், ஒன்று குடஞ்சி பார்க்குறேன், அப்படித்தான் வாங்கினேன். அது சோதனை, அது இன்னொரு இஷ்யூ, அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். இப்போ புரிய வேண்டியது, ஒரு வீட்டை நாங்கள் வாழ்த்தினாலும் நீங்கள் வாழ்த்தினாலும் ஜெபம் பண்ணாலும் அந்த வீடு பாத்திரமாக இல்லைன்னா அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு வராது. சரியா? அப்போ அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நான் பாத்திரமாக்கப்படணும். அது இலவசமாகவே ஆண்டவர் கூப்பிடாருவா, நான் பாத்திரமாக்குறேன். அது சொல்லிட்டேன்ல, நான் வீட்டுக்கு வரக்கு தகுதி இல்லைன்னா வீட்டுக்கு அதிபதி, பரவாயில்ல உன் விசுவாசம் பெருசு, நன்மையை கொடுத்துட்டேன். சகைவுக்கு வீட்டுக்கு போனார், அவன் மனம் திரும்பிட்டான், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார் இல்லையா? பாத்திரம், அவர் போன இடம்லாம் பாத்திரமாகிவிட்டார். அப்போ நம்ம வீட்டுக்கு இயேசு வந்திருந்தால், ஏதோ ஒரு ரீதியில் இயேசு வந்திருந்தால், இயேசுனுடைய நாமத்தில் ஒரு கிரியை நடந்திருந்தால் நாம் தொடர்ந்து கண்டிப்பாக போய் பாத்திரமாக முடியும். சரிதானே? பாத்திரமாக்கு தானே அதை செய்கிறார். நீங்கள் அந்த தகுதி அடைகிற எல்லைக்குள்ளே வராமல் அதெல்லாம் பிரசங்கியாரே கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் அந்த கத்தோலிக்க சபையிலையும் இல்லைன்னா எங்கள் பாரம்பரியத்துலேயும் 100 வரியமாக ஊறி போனோம் பார்த்துக்கிட்டோம். அதனால் ஒரு ஜெபம் மட்டம் பைய அந்த கதவில் உள்ளே வராண்டாம், அந்த சிட் அவுட்டில் வந்து ஒரு ஜெபம் மட்டம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பயிருங்கன்னு சொன்னால் அப்பயா போகுமா? எங்கள் தகுதியான நன்மை வருமா? இதுதான் பல இடத்துல எங்களுக்கு உண்டாகிற பிரச்சனை. அதனால் அதை கொஞ்சம் ஒழுங்காக சொல்லி கொடுத்து பாத்திரமாக்குற வேலையை சரி சில வேலை ஜோம் பண்ணிட்டு வந்துடுதான். முதல்ல போனோன்னு எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு காரியம் நடந்தால் தானே பிரதர் ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்காரு இல்லையா, கூட்டத்துக்கு காண இல்லையா உங்களை, எங்களுக்கு கூப்பிடுக்க ஒரு நியாயம் வேணும் இல்லை, அல்லையா கூப்பிட்டா கோவம் வந்துடும். ஏதாவது ஒரு நியாயம் சொல்லி எடுத்து தான் பாத்திரமாக்கணும். அடுத்தது சுகம் தந்தோடனே நீங்கள் பாத்திரம் ஆவேலை, விடுதலை கிடச்சிட்டோடனே நீங்கள் பாத்திரம் ஒன்றும் ஆவேலை. இனி தகுதி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். எங்கள்கிட்ட அனுப்பி நீ அந்த வீட்டை எனக்கு பாத்திரமா மாற்று, அந்த சூழ்நிலை எனக்கு தகுதி ஆக்கு அப்படின்னு சொல்லுறதுனால தான் தொடர்ந்து இந்த கூட்டங்களை போடுது. கூட்டம்னா வெறுமையாக போடாமல் இந்த காரியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லையா? நான் சொல்லி தந்தால் தானே உங்களுக்கு தெரியும். இத்தனை வரையும் இந்த பைபிள் படித்து உங்களுக்கு தெரியலை இல்லையா? எனக்கு தெரிஞ்சது இல்லையோ? சரி, அப்போ இந்த நாளில் ஆண்டவரே எங்களை நன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறீர், சந்தோஷம்தான். அப்போ இனி நாங்கள் உமக்கு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாய் இனி மாறிடணும். இனி இப்படி சும்மா கிடைக்கணும்னு இருக்கக்கூடாது. எங்களை பாத்திரவான்கள் ஆக்கும், தகுதிப்படுத்தும். அந்த சகையை சொன்ன மாதிரி உமக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன், சரியா? நாளை தனியாக திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். வீட்டுக்கு ரட்சிப்பை வந்து விட்டது. அடுத்தது இது மாதிரி வந்தவர்கள் வீட்டை ஜெப வீடாக மாற்றினார்கள், சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள், ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருந்தது. நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா? அன்பு, ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறது. இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள வந்துட்டால் பே வர முடியாது. அல்ல இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் இந்த வீட்டாரை மாற்றும்படி, இன்னும் தகுதிப்படுத்தும்படி நாம் இந்த வீட்டை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் இல்லையா? வாழ்த்துவது நம்ம கடமை தானே. பாத்திரவானா இருந்தால் இல்லைன்னா பாத்திரம் இல்லைன்னா பாத்திரம் ஆக்கட்டு, சரியா? ஆகவே நாம் இந்த நாளிலே
எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வாழ்த்துவோம், அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.